இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் 17/3/2026 மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:20 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி காலை 8:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அதிகாலை 5:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும், ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கடின உழைப்பின் மூலமாக நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சலிப்பாகவும் உணர்வீங்க. இன்று செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களும் இருக்கும். சிலருக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரம் சிறப்பாகவும் அமையும். செல்வாக்கும் அதிகரிக்கும். என்ற சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். வேலையின் காரணமாக அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க பலன்கள் குறித்து சில செய்திகளும் வந்து சேரும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல குடும்ப விஷயங்களை பேசவும் வேண்டாம். இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளிடத்துல குடும்ப சூழ்நிலைகள் அறிந்து பேசுவதும் நல்லது. பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று எடுத்த வேலைகள்ல அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில உதவிகளும் இருக்கும். உற்சாகமாகவும் இருப்பீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலக பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த அதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். எந்த விதமான சட்ட விரோத பிரச்சனைகளிலும் நீங்க ஈடுபடவும் வேண்டாம். மாலை நேரத்துல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். முயற்சிகளுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும்.
தனித்திறமைகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட தூர பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுக்கு என்று சரியான பாதையை அமைக்கவும் செய்வீங்க. பய உணர்வுகளும் நீங்கும், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது இணக்கமான போக்கும் காணப்படும். நன்றாக யோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். சில தவிர்க்க முடியாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதற்கான மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கி தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விற்பனையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். கையில பணமும் இருக்குங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சிலருக்கு சேமிப்புகளின் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல ஆதரவான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான சில புதிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடனே முடிய வேண்டிய சில வேலைகள்ல இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்கள் கூறுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் செய்யும் பொழுது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. ஓய்வெடுக்க கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்துல எல்லாவற்றையுமே நீங்க இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். பேச்சுக்கள்ல கராராக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வேலையில மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. தொழில் தொடர்பாக கூட்டாளிகளுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வேலையில திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிரிகளை வென்றும் காட்டுவீங்க. வீட்டுல உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்யலாம். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. கற்பனை தொடர்பான சிந்தனைகளினால தேவையற்ற குழப்பங்களும் ஏற்படலாம். அமைதியுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கடன்கள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுய முன்னேற்ற பாதையிலும் செல்வீங்க. சில லட்சியங்களை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே தயார்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாளை ஒரு சுமூகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில முக்கியமான வேலைகள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. பயணத்தின் பொழுது இருவருமே மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண புழக்கமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வருமானம் அதிகரித்து நிம்மதியும் உண்டாகும். வேலை இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நுட்பமாக வேலைகள் செய்வதனால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய திட்டங்களின் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நண்பர் ஒருவருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட மட்டும் கோபமாக பேசிவிடவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவது விழிப்புணர்வுடனும் இருப்பதும் நல்லது. வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவதும் நல்லது தாங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்ற சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்திலேயும் உற்சாகமான போக்கும் இருக்கும். அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று குடும்பத்துல ஏதாவது குழப்பமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுவார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. அரசியல் தொடர்பான முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அருகில் இருப்பவர்கள் கிட்ட கூட கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு பிற்பகலுக்கு மேல சாதகமான போக்கும் காணப்படும். மாலை நேரத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகளுக்கு முன்னுரிமையும் தருவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். கல்வி பணிகள்ல நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:55 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை முடிப்பதற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. நீண்டகால திட்டமிடுதல்களுக்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று பணியில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கடின உழைப்பிற்கான சிறந்த முயற்சிகளையும் நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சிறந்த முன்னேற்றமும் இருக்கும். இது உங்களுக்கு அங்கீகாரத்தையும் பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. இருவருக்கும் இடையில நல்லிணக்கம் பாதிக்கப்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சில ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்கும் காணப்படும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். மற்றவர்களுடைய மத்தியில உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். பங்காளிகளுடைய வகையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சரியாகவும் இருக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. பிரபலமான மனிதர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். எதிர்காலம் குறித்த நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சந்தை நிலவரங்களை கருத்துல கொண்டு செயல்படுவதும் நல்லது. கூட்டாளிகளுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. போட்டி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பணப்புழக்கமும் இருக்கும். பிள்ளைகளினால உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். என்று வாகன வசதிகளும் பெருகும். உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய தலைமைக்கு நெருக்கமும் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய ரகசியங்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகளிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமும் உண்டாகும். மன அமைதியும் உண்டாகும். அதிகப்படியான உழைப்பின் காரணமாக அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. சிலருக்கு காது மற்றும் மூக்கு தொடர்பான உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். வித்தியாசமான புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பங்காளிகளிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். உடம்புல இருந்து வந்த சோர்வும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். பணிகள்ல இருந்து வந்த பொறுப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த வேலைகளை முடிப்பதற்கு கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். கூடுதலான நேரமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல என்ற கடினமான போக்கும் இருக்கும். கவனக்குறைவின் காரணமாக சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை திறமையாக ஆற்றுவதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இதனால இருவருக்கும் இடையில தன்னம்பிக்கை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சியில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. இன்று தேவையற்ற செயல்பாடுகள்ல நீங்க கவனத்தை செலுத்தவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறைகள்ல எதிர்பாராத வருமானமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையினுடைய மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட அன்பாகவும் பழகுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல அக்கறையாகவும் நடந்தும் கொள்ளுங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கும். அனுகூலமும் உண்டாகும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. காலத்திற்கு ஏற்றவாறு பழக்க வழக்கங்களை மாற்றியுங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இணையம் சார்ந்த விஷயங்களை கையாளும் பொழுது கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். வாக்குறுதிகளை தரும் பொழுது நிதானமாகவும் இருங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. வருங்கால திட்டமிடுதல்கள்ல ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றும் கொள்வாங்க. வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கும் இருக்கும். இன்று சில சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பயன் தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். லாபத்தினால சில முக்கியமான முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய தடைகளும் நீங்கும். என்று இலக்குகளை அடைவதில் வெற்றியும் காண்பீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக சேமிப்புகளும் குறையலாம். இன்று நிலுவையில இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான போக்கும் இருக்கும். இன்று உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதுவிதமான சிந்தனைகளும் மேம்படலாம். நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். காலையிலேயே எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறைகளை யதார்த்தமாகவும் இருப்பீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று பொறுமையாகவும் இருங்க. பணிச்சுமை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்பட்ட உங்கள் துணையிடத்துல சண்டையிடவும் வேண்டாங்க. உறவில நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. இத்தகைய போக்கின் காரணமாக என்ற நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மன அமைதியுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு பின்னர் சரியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. அரசு துறையில மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். வேலை சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி எதிரிகளையும் நீங்க நண்பர்களாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆனால் இன்று தேவையில்லாமல் மட்டும் கடன் வாங்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக எழுதி வைப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைகளினால ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். நவீன மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சமூக அந்தஸ்தும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வீட்ல அல்லது மற்றவர்களுடைய சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்காலத்தை நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வீடு வாகனங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பணி நிமித்தமான செயல்பாடுகளினால விவேகத்துடனும் செயல்படுவீங்க. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. வழக்குகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களினால ஆதரவுகளும் இருக்கும். அசதிகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான தருணங்களை தரக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. பணியை பொறுத்தளவிற்கு சுய வளர்ச்சிக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே என்று உங்கள் துணையுடன் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருமே என்று உற்சாகமான நேரத்தை செலவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருமே உற்சாகமான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. இன்று நீங்கள் திருப்திகரமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை விஷயமாக இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். எடுத்த வேலைகளை எல்லாமே சாதுரியமாக செயல்பட்டு தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. திறமைகளின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில செயல்களை முன்கூட்டியே அறிந்து வைப்பதும் நல்லதுதாங்க. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். உயர்வும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் விஷயங்கள்ல உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரமும் நல்லபடியாகவும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் இடத்துல பதட்டமாக நீங்க பேசவும் வேண்டாம். காரசாரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சுப நிகழ்ச்சிகள்ல அலட்சியமாக ஈடுபடவும் வேண்டாங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல மனதை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பாக பிரிவினை தொடர்பான விஷயங்கள்ல சாதுரியமான போக்குடனும் காணப்படுவீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். இன்று வேற்று மதத்தினர் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து உத்தியோகத்துல நுணுக்கங்களையும் கற்றும் கொள்வீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று நீங்க புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. யாருக்காகவும் நீங்க பணிந்து செல்லவும் வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. இன்று முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இடத்துல அதீத தைரியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பணியில உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
அருகில் இருப்பவர்களுடைய உதவிகளும் இருக்கும். இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே நல்ல முறையில முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே உறுதியான போக்குடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சில வெற்றிகளும் தேடி வரலாம். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். நீங்க நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். தொழில புதிய பாதைகளும் தென்படும். வியாபாரத்துல நண்பர்களுடைய உதவிகள் பக்க பலவாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை இடங்கள்ல சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. வேலையில மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கும் வரும். வராமல் இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அரசு பணிகள்ல நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதற்கு அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன வாய்ப்புகளையும் நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. என்று சில மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளினால அனைவரையுமே கவர்ந்து விடுவீங்க. பிள்ளைகளுடைய புதிய முயற்சிகளை நீங்க அங்கீகரிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்யுங்க. புதியதாக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்து கொண்டே இருந்த பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய உறவினர்களுடைய வழியில சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்கள் துணையிடத்துல இருந்து நீங்க எதிர்பார்த்த ஆதரவுகளும் இருக்கும். தோழமையுடனும் செயல்படுவீங்க. தொழில் முயற்சிகள்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திருடு போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த சில வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். மற்றவர்களுடைய எண்ணங்களையும் கேட்டறிந்து செயல்படுவதும் நல்லது. எதிர்கால முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணிபுரியும் இடத்துல புதுவிதமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில இருந்து வந்த மாற்றங்களும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புத்திசாலித்தனம் மற்றும் சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிலும் மிதமான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பிட்ட நேரப்படி வேலைகளை திறமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று மன நிம்மதியும் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய வேலை முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில பதவி உயர்வுகளும் இருக்கும். சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். தொழில மேன்மையும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும்.
புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். சட்டென யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஏதாவது பெரியதாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகள் செய்வதிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மனம் போன போக்கில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். என்று முதல்ல சந்தேகப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக நீங்க பரிந்து பேசி சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. இன்று நீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். சில செலவுகளும் கூடி வரும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய வாய்ப்புகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுவதும் நல்லது. அவ்வப்பொழுது ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் உங்களுக்கு உகந்ததாகவும் இருக்கும். அதிக பணிகளின் காரணமாக சற்று அசௌகரியங்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். சிறிய விஷயத்திற்காக நீங்க அதிகமாக வருத்தப்படவும் வேண்டாம். மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. அதிக செலவுகளும் இருக்கும். நெருங்கிய உறவினர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டாலே போதும். சிறப்பாகவும் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரமும் சூடுபிடிக்கும். தொழில எதிர்பாராத இடையூறுகளும் தோன்றி மறையலாம். சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று விருத்தியும் உண்டாகும். வேலைகள மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவது மன திருப்தியையும் ஏற்படுத்தும். எதிலும் விடாப்படியாக செயல்பட்டு வெற்றியையும் காணலாம். ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன கவலைகளும் தோன்றி மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம். சில ஏதாவது ஒரு விஷயங்கள் மன சங்கடத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த வேலைகளை முழுமையாக முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் இடத்துல எதிர்மறையாக பேசவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல அலட்சியமாகவும் இருக்கவும் வேண்டாம். மேன்மையும் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. பணியை பொறுத்தளவிற்கு நீங்க திறம்பட பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்திறன்களை நிரூபித்தும் காட்டுவீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வர்த்தக பணிகள்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடியும் வரும். வேலை வாய்ப்புகள்ல ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல நன்மைகளும் உண்டாகும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழில புதிய முதலீடுகளை நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். சில லாபமும் வந்து சேரும். உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட நேரம் கண்வழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வீட்டுல பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. எதிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நவீன யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவ அறிவினால சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி ஒற்றுமையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை முக்கியமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆலோசனைகளையும் தருவாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக போட்டிகளும் ஏற்படலாம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். நினைத்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். பயணங்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். கலைத்துறையில திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய இலக்குகளை அமைத்து அதனை சரி செய்தும் கொள்வீங்க. புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். இது உங்களுக்கு கிடைத்த ஒரு சாத்தியமான வாய்ப்புகளாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சிறிது பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செல்வ சேர்க்கைக்கான முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் இப்பொழுதே நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இணையம் தொடர்பான முதலீடுகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சகோதர சகோதரிகளினால நன்மைகளும் உண்டாகும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். சில நன்மைகளும் தேடி வரலாம். மன திருப்தியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு செயலிலுமே துணிச்சலோடு இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை அங்கீகரிக்கவும் செய்வாங்க. கையில பணமும் இருக்கும். செலவுகள் செய்வதற்கு தயங்கவும் மாட்டீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தாய்மாமனுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தாழ்வு மனப்பான்மையின்றி விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சமூக பணிகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும்பொழுது கவனமாகவும் இருங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட பணிவுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணிவுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.